திருவண்ணாமலையில நடந்த வடக்கு நிர்வாகிகள் கூட்டத்துல திமுக அவங்க சாதனைகள் பத்தி பேசல, எதிர்கட்சியை பத்தி மட்டும் பேசுற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மனதில் இடம் பெற்றதா? இது மட்டும் காரணம் இல்லை, சாதனைன்னு நாங்கள் என்னங்க சொல்றது, இருந்தா சொல்லலாம். உடைந்த அதிமுகவை ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு வகையில் ஒன்று சேர்க்கலாம்னு அமித்ஷா ட்ரை பண்றார். அமித்ஷா விஜயையும் ட்ரை பண்ணுகிறார். அப்படி வந்துட்டா விஜய் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் தான். அவர் என்ன பண்ணாரு, தற்கொலைலாம் பேசுவார். லேட்டஸ்டா சமஸ்கிருதம் செத்து போன மொழி அப்படின்ட்டாப்ல. அதனால இனிமேல் இளம் பெரியார் உதயநிதி தான் அழைக்கணும். வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களாக மாறுறாங்களா, இதுதான் அதிமுக கிடைக்கிற வெற்றி. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் மக்கள் அமைதியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் வரும்போது மாற்றி குத்திடுவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் முக்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஊடகவியலாளர்கள் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை சொல்ல முடியாதுல்ல, கஷ்டமா இருக்கும். திருவண்ணாமலையில நடந்த வடக்கு நிர்வாகிகள் கூட்டத்துல திமுக அவங்க சாதனைகள் பத்தி பேசல, எதிர்கட்சியை பத்தி மட்டும் பேசுற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மனதில் இடம் பெற்றதா? அது மட்டும் காரணம் இல்லை, சாதனைன்னு நாங்கள் என்னங்க சொல்றது, இருந்தால் சொல்லலாம், இல்லாத நாங்கள் என்னங்க பண்ணுவோம். அதிகபட்ச சாதனை கேட்டால் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பேருந்து, இலவச பேருந்து, அப்புறம் நான் முதல்வன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாதனைன்னா. பல விஷயங்கள் இருக்குது, அது பெரிய திட்டங்களோ மற்ற விஷயங்களோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தினா இவர்கள் எது நேற்று கூட்டத்திலேயே அடிப்படையாக பார்த்தா இவங்களை பயமுறுத்துகிற விஷயம் இது. அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறார். சென்னையில் வாரம் ஒரு நாள் தங்கப் போகிறார். அதிக கவனம் செலுத்துகிறார். வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் கால் ஊன்றதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். உடைந்த அதிமுகவை ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு வகையில் ஒன்று சேர்க்கலான்னு அமித்ஷா ட்ரை பண்ணுறார். அது ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அந்த பாதிப்பு இவர்களுக்கு வருது. அமித்ஷா விஜயையும் ட்ரை பண்ணுகிறார். விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்படி வந்துட்டா விஜய் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் தான். இப்போ அந்த பயம் இருக்கும்ல, அந்த பயத்துக்கு தான் வந்தாலும் சங்கி படையே அழைத்து வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் வருதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இன்ஜின் இல்லாத காரு, பேட்ரி இருக்கான், இன்ஜின் இல்லாத காரான். ஈவி கார்லாம் எப்படி இருக்கும், பேட்ரி இருக்கும், இன்ஜின்லாம் இருக்காது, ஒரு மோட்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த கார்லாம் இப்போ வந்துச்சு இல்லை, அந்த கார் தான் சொல்கிறாரு லேட்டஸ்ட்டு கார். இப்போ ஏடிஎம்கேல என்னது லேட்டஸ்ட்டு காரு, பேட்ரி இருக்குது, இன்ஜின் கிடையாது. ஈவி வண்டிலாம் இப்போ அப்படி தான். அதனால் அது அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அதை வேறு மாதிரி சொல்கிறாரு இவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்களுக்கு அதிமுக மேலே வர்ற பயம் கண்டபடி பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன பயம்னா, எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபர் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஏடிஎம்கே நிற்கிது. ஏதோ ஜெயலலிதா போயிட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடும், இது செங்கோட்டையை மாதிரி ஓபிஎஸ் மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளைகளை வச்சுட்டு எதாவது பண்ணலான்னு எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, ஈவன் பிஜேபி உட்பட. இங்கே இவர் உக்காந்துக்கிட்டாரு. ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டீமு, என்னமே பண்ண முடியலையே. இது எல்லாம் சேர்ந்து தான் வெறுப்பாகி அந்த கோபத்தை எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி மேலே கொட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்தார், அவர் தான் சொன்னார், எல்லாரும் போயிட்டாங்களாமே சார் ஏடிஎம்கேலேருந்து. யார் போனா சொல்லுங்க அப்படின்னா, சார் அன்வர் ராஜா அப்படின்னாரு. அன்வர் ராஜா போனார், கூட யார் போனா இல்லை, மைத்ரேயன் போனார், அவர் டிரைவர் கூட போகலையா. வேறு யார் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் செங்கோட்டையன் கூட ஒரு 230 பேர் போனாங்க வேறு அப்படின்னா அவரால் சொல்ல முடியல. இதான் நிலமை. ஆனால் எப்படி தோற்றம் உருவாது, அதிமுக சிதைந்து கொண்டே ஒரு யாரோ வெளியே போகிறாங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரிலேருந்து 2 பேர் ஏடிஎம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஆட்கள் அவங்க. அவர் முன்னாடி மாவட்ட செயலாளர், அவங்க மனைவி நகர்மன்ற தலைவராக இருந்தவங்க, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணகிரியில் செல்வாக்கு முக்கிய குடும்பம். ஆனால் ரஜினி மன்றத்திலேருந்து வந்த ஒருத்தர் மதியழகன் கட்சியில் சேர்த்து அவரை வச்சுக்கிட்டு இவங்களை ஓரம் கட்டுறாங்க. இவர் கால்நாடு காலமாக திமுகக்காரர். ஓரம் கட்டினோடனே வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அவங்க அதிமுகவில் இணைகிறாங்க. சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எந்த அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி வச்சுருக்குது அது இதுன்னு பேசுகிற அந்த அதிமுகவில் இணைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இல்லை,
அதிமுக என்பது தனி இயக்கம். இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக பற்றி இன்னைக்கு அதிமுக ஒன்றும் இல்லை, பிஜேபியுடைய ஊதுகுழல், இவர்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் இவர்கள் கூட்டணி இருக்க திருமாவளவன் ஒரு 2 நாளே முன்னாடி பேசுகிறாரு, அதிமுக மதவெறி கட்சி அல்ல, அதிமுகவை அந்த மாதிரி நினைப்பதே தவறு, அதிமுக இதற்கெல்லாம் எதிரான கட்சி, அதை பல முறை நிரூபித்திருக்கிறது, அதிமுகவை அந்த மாதிரி இடத்துல வைக்க முடியாது, அவர்கள் கூட்டணிக்காக செயல்பாடுகள் பண்ணுறாங்களே தவிர அவர்கள் அடிப்படையில் அப்படி கிடையாதுன்றார். இதுதான் அதிமுக பற்றி மாறுது. இப்போ எல்லா இடத்துலையும் அந்த அபிப்பிராயங்கள் தேர்தல் நெருங்க மாறுது. ஆர்கேன்னு ஒருத்தர் இருக்காரு, பத்திரிகையாளர், விஜயெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பேன், செருப்பால் அடிப்பேன்னு பேசின பத்திரிகையாளர் வேலையை பாரு, செருப்பால் அடிப்பாராம். அவர் என்ன பண்ணார், தற்கொலைலாம் பேசுவார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. உலகத்தில் தற்கொலைன்னு யாருமே கிடையாதுங்க. மூளை எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் மாறுவீங்க. இப்போ என் மூளைக்கு நான் அந்த கேமரா ஆப்ரேட் பண்ண சொன்னால் எனக்கு தெரியாது, தெரியுமா? கேமரா முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் கேமரா பற்றி எனக்கு தெரியாது. கேமரா மேனை இங்கே உட்கார சொன்னால் உட்கார முடியாது. இதுதான் வித்தியாசம். அவர்களுக்கு தெரிந்ததை செய்வார்கள். அதில் சிலர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சிலர் ஓரளவு இருப்பாங்க. தற்கொலைன்னு யாருமே கிடையாது. ஆனால் இவர் அப்படி பேசுகிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தன்னுடைய இதுலேருந்து என்றைக்குமே அது வீழ்கிற கட்சி இல்லை. 2019 அப்புறம் 2021 66 சீட் ஜெயிச்சாங்க. 15 லட்சம் வாக்குகள் தான் குறைஞ்சது. அது கூட கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சனால, மற்றபடி அதிமுக வீழ்த்தப்படுகிற கட்சி இல்லை அப்படின்னு இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் நான் 4-5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களாக மாறுறாங்களா? இதுதான் அதிமுகவுக்கு கிடைக்கிற வெற்றி. காலம் மாறும்பொழுது ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசுவாங்க. இந்து பேப்பர் படிப்பீங்களா? நொய்டா இந்து பேப்பர் படிச்சிருக்கீங்களா? டெய்லி படிங்க. நேற்று இந்து பேப்பரில் அதிமுகவுடைய தமிழ்நாட்டில் விஜய் அதிமுக இதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியல் பற்றிலாம். அதில் கிட்டத்தட்ட விஜய் எங்கே போகிறாரோ அது ஒரு மாற்றத்தை வரும், இல்லைன்னா விஜய் ஒரு ஸ்பாய்லராக மாறுவார், திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்ற மாதிரி கட்டுரை வந்துடும். கேரளா தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்கள் மாதிரி தான் அங்கேயும். எனக்கு என்னன்னு பண்ணதுடைய விளைவு, இன்றைக்கி மாநகராட்சியே பிஜேபி பிடிக்கிறாங்க. மீண்டும் காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் பிடிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் எனக்கு என்னன்னு இதெல்லாம் கைவிட்டு நடந்தீங்கன்னா மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க அப்படின்றது உதாரணம். அங்கே இருக்கிற மார்க்சிஸ்டுகளுக்கு நான் இப்போ இங்கே இருக்கிற மார்க்சிஸ்டில் என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்னன்னு திமுக காரங்களாம் மாறிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் மக்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் வரும்போது மாற்றி குத்திடுவாங்க. இது தெரியாமல் தான் அந்த மாதிரி மாநாடு போட்டுக்கிட்டு நாங்கள் சூப்பரு, இவர் இளம் பெரியார், அது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்கல. பெரியார் 1973 இறந்து போனார். அதுக்கப்புறம் எங்கேயாவது இளம் பெரியார் தென்படுறாரான்னு தேடிட்டே இருந்தாங்க. எங்கேயுமே கிடைக்கல. கூடயே இருந்துக்கிறாப்புல இத்தனை வருஷமா. உதயநிதி எப்போ 2019 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருந்தார், மாபெரும் நடிகராக. அதுக்கு பிறகு அவரை இங்கே கொண்டு வராங்க அரசியலில். அதில் 2019 25 6 வருஷம் ஆகுதா? 6 வருஷமாக நம்ம இவர் ஏவாவேலு அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறாப்புல. தெரியவே இல்லை. நேற்று தான் பார்த்துக்கிறாப்புல, ஏதோ ஒரு சாயலில் தெரியுது அப்படின்னு. அப்புறமா சொல்லிட்டாப்புல இளம் பெரியார் அவர் அப்படின்னு. அதனால் இனிமேல் இளம் பெரியார் உதயநிதி தான் அழைக்கணும் அவரை. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த இளம் பெரியார் அரிய பல கருத்துக்களை பேசுவாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பேச மாட்டார். அவர் எப்போ பேசினாலும் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் டேபிளுக்கு அடியில் தான் பேசுவார். அதே மாரி எதாவது பேசணுன்னா சனாதனன்றது வேறு இருக்கப்பட வேண்டியது, டெங்கு மலேரியான்றவார். சனாதனத்தில் நீங்களாம் வட இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சனாதனத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு இந்து தர்மம், கரெக்டாக, வாழ்வியல் தர்மம். சனாதனத்தில் 2-3 வகை இருக்குது. அதில் ஒரு வகை வர்ணாசிரமம் பற்றி பேசுகிறது. அதில் தான் ஜாதி இதெல்லாம் வரும். அதுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து தர்மம், வாழ்வியல் முறைகள். இவர் மொத்தமாக வச்சு அடிச்சு விட்டாப்புல. அவன் பார்த்தான் கரெக்டாக. அப்போ தான் மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷனு. ஏ வாலா டிஎம்கே வாலா சனாதனம் போல்தா ஹை, நம்ம இந்து தர்மம், இவங்க கூட தான் காங்கிரஸ் இருக்கிறான்னு. ஐயோ இல்லை பொய் நம்பாதீங்கன்னாப்புல. குத்துன்னு மாற்றி குத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாம் அலர்னாங்க. யார்? மம்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சனாதனம். அங்கே அவர் பேர்னா ஆம் ஆத்மி கெஜ்ரிவால், அவர் ஐயோ அது கிடையாது. எல்லாம் சொன்னாலும் ஜனங்க எப்படி பார்த்தாங்க? அவர் தானே கூட சுற்றுற, அவர் தானே இந்து தர்மத்தை திட்டினாரு. அப்போ அனுபவின்னு ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தல் முடிவே மாறிச்சு.
யார் நம்ம ஆள் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டான், இவர் வாட்டில் ஜாலியாக பேசிட்டாரு, இது ஆயிடுச்சு. அதோட சும்மா இருக்கலாம்ல. இப்போ லேட்டஸ்ட்டாக சமஸ்கிருதம் வந்து செத்துப்போன மொழி அப்படின்ட்டாப்புல. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு வட இந்தியாவில். சமஸ்கிருதத்துக்கு இந்தியாவில் 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, 21. தமிழுக்கு இவர்கள் தான் ஐயோ தமிழ், ஐயோ நான் தமிழங்க ஐயோ அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. சரி, அதையாவது இவங்க யாராவது தொடங்கி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் தொடங்கி வச்சது. சரி, இன்றைக்கி அந்த பல்கலைக்கழகம் இவங்க தான் திராவிட மாடல் தமிழில் வந்து அப்படி தூக்கி பிடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர் சேர்க்கை இல்லை, எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த பல்கலைக்கழகம். இவர் வந்து சொல்கிறாரு சமஸ்கிருதம் செத்து போன மொழின்னு. இன்றைக்கி ஒரு செய்தி, பாகிஸ்தான்லேயே சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு அது போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் எதாவது பேசுறது, அது மூலிமா வம்பு வர்றது, கோர்ட்டில் கேஸ் வாங்கிட்டு ஐயா நான் அப்படி சொல்லிங்க அப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்கிறது. பெரியார் பேசுகிறாருன்னா அவர் ஃபுல்லாக படித்து உள்வாங்கி எதை பேசணுமோ அதை பேசி ஊராக போய் அவர் வளர்த்தாரு. கடைசி வரைக்கும் தேர்தலில் போட்டியிடலை. அவர் வேறு மாதிரி இருந்தார். இவர் அப்படியே அவர் என்ன பண்ணுறது, பேசுறதுக்கு யாராவது எழுதி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பெரியார், இளம் பெரியார், அவருக்கு ஏவா வேலுக்கு அவர் பையனுக்கு சீட்டு வாங்கணும். சரி பார்ப்போம், ஏதாவது சொல்லி வைப்போம், சொல்லி வச்சா மனசுக்குள்ளேருந்து கொடுப்பாங்க. அது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள இடம் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது, இது உண்மையா? பாஜக தீண்டத்தகாத கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஜகனால கடந்த 5 வருஷத்துலேயே ஏதோ எங்கேயாவது மத கலவரமோ இல்லை வேறு ஏதாவது, இல்லை அவர்கள் சனாதனத்தை ஆதரிச்சோ இல்லை ஏதாவது பேசி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் அரசியலை பண்ணுறாங்க. பாஜக இந்தியா லெவலில் 3 தடவை ஆட்சியை தொடர்றாங்க. நீங்கள் பெரிய அளவில் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. கார்ப்பரேட்டுகளை வளர்த்தார்கள்னா கார்ப்பரேட்டுகளை வளர்த்ததே ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தான். அதே வழியில் அவங்க போகிறாங்க. மற்றபடி வெளியுறவு கொள்கையிலையோ மற்ற விஷயங்கள்லையோ ஒரு பெரிய அளவில் இல்லை. இந்தியாவில் பெரிய அளவில் மத கலவரம் இந்த பீரியடில் நடந்திருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை. அவர்களுடைய அடிப்படை கொள்கை இந்துத்துவா. இப்போ அதை கூட ஓரளவுக்கு சாஃப்ட் இந்துத்துவாவை மாற்றிட்டு வராங்க. பெரிய அளவில் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக இல்லைன்னாங்க. அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்த பிறகு அது இளைஞர்கள்ட்ட பெரிய அளவில் போய் ரீச் ஆச்சு. அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11% தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம். உள்ளாட்சி தேர்தலில் 6% தனியாக நின்று வாங்கினாங்க. அப்போ பாஜக வளர்ந்து தானே வருது. வளர்ந்து வருதுன்னா இங்கே இருக்கிற தலைவர்கள் எச்ராஜெல்லாம் விட்டுருங்க, நான் அவரெல்லாம் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டேன். மற்ற தலைவர்கள் யாராவது மதவெறியை ஊட்டுற மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற நயனா நாகேந்திரன் கூட இந்த மண்ணின் மைந்தர், அவர் இறக்குமதியானவர்லாம் கிடையாது, திராவிட கட்சியிலேருந்து வந்தவர். அப்போது பாஜக மக்களோட மக்களாக அப்படியே ஈல்டாகி உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. ஆனானப்பட்ட திருவனந்தபுரத்துலேயே 45 வருடமாக அப்படின்னா 9 தேர்தல் உங்களுக்கு சிபிஎம்மே மாநகராட்சி பிடிச்சிட்டு இருக்கு. கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் சிபிஎம் 9 தேர்தல் 45 வருஷமாக இருக்காங்க. இப்போ பாஜக பிடிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஊழல்ன்றதை யாரும் ஏற்றுக்கலங்க. நீ என்கிட்ட எல்லாம் பேசுவேன், அது பேசுவேன், இது பேசுவேன், ஆனால் ஊழல் பண்ணிட்டு இருந்தால் யார் ஏற்றுக்குவா? அப்போ ஊழல் இல்லாத ஒரு இது, வளர்ச்சியை நோக்கின ஒரு இதுன்னா அது கொஞ்சம் ஜனங்க விரும்புவாங்க. வேறு இந்த மாதிரி மதவெறி இந்த மாதிரி விஷயம்லாம் வெறுப்பாங்க. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் விரும்புவாங்க. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அதை பண்ணாங்கன்னா அவங்கள உள்ளே வரதை யாரும் தடுக்க முடியாது. இப்போது ஏடிஎம் கூட கூட்டணி வைக்கிறாங்க. ஒரு 20-25 சீட் 30 சீட் நிற்கிறாங்க. இந்த இவங்களுடைய பிரச்சனையில் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்ந்து அவங்க ஆட்சி பிடிக்கிற மாதிரி வந்து பிஜேபி ஒரு 10-15 இடம் சேர்ந்தால் டபுள் டிஜிட் தானே. அப்போ கால் ஊன்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து தான் ஜனங்க தீர்மானிப்பாங்க. இப்போ திமுக வந்து மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை, எதிர்கட்சியை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். திமுக மக்களின் பிரச்சனைகளை பேசவில்லைன்னா அவங்க வந்து டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே அவங்க ஆளுங்கட்சி மக்கள் பிரச்சனையை அவங்க பேச முடியாது. ஆனால் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் மட்டும்தான் நேர் எதிர்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இங்கே ஆன்டி மோடி ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெயிக்கும்னு நம்புகிறாங்க. அப்போ ஆன்டி மோடி ஸ்ட்ராட்டஜிக்காக எது எடுத்தாலும் அதை நோக்கியே நகர்றது. நேற்று சிஎம் கூட என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ சங்கி படையே கொண்டு வந்தாலும் எங்களை வெல்ல முடியாதுன்றார். ஆனால் இங்கே பெரிய கட்சி எது? ஏடிஎம்கே.
ஏடிஎம்கேவை அவர் அப்படியே நைஸாக நகர்த்திட்டு பிஜேபியோட மோதுற மாதிரியே காமிச்சிக்கிறார். ஏன்னா ஏடிஎம்கே அவங்கள இணையாக வச்சா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இங்கே இருந்துச்சு, அவங்க இந்த ஒர்க்கெலாம் பண்ணாங்க, நீங்கள் பண்ணீங்களான்னு கேள்வி வரும். ஏடிஎம்கே கேள்வி கேட்கறதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் சொன்னேன், டேபிள் கீழே போனார், ஊர்ந்து போனார், இந்த மாதிரி சொல்கிறது. அப்போ ஏடிஎம்கேக்கு பதில் சொல்ல முடியலன்னா அடுத்து ஜனங்கள்கிட்ட நம்ம இவங்க விஷயத்தை கொண்டு போனால் எதை கொண்டு போக முடியும்? நீட்டு எஸ்ஐஆர் டீலிமிட்டேஷன் இப்படியே எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுவாக கொண்டு வருது. ப்ராஜெக்ட் பாருங்கள், மெட்ரோக்கும் மதுரை கோவைக்கு மெட்ரோ இது பண்ணலாங்க. தப்பு என்ன? இவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சரியாக கொடுக்கல, ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொண்டு போய் எதிரியாக நிறுத்தினா ஆன்டி மோடி இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு டிஎம்கே நினைக்குது. அது நடக்காது. இன்னொன்று சொல்கிறேன், ஒருவேளை விஜய் இங்கே வந்துட்டார்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அப்போ நீ என்ன சொன்னாலும் அங்கே நடக்காது. அதான் மக்கள் திமுகவை மீண்டும் நம்புவார்களா? அப்படி நம்புனா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அவங்க மேல நிறைய வழக்குகள் இருக்கு ஆல்ரெடி. மக்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் பிடிக்கலனா இன்னொருத்தர் போடணும், இன்னொருத்தர் பிடிக்கணும் இன்னொருத்தர் போடணும். இப்போ கொஞ்சம் கூடுதலாக விட்டமின் சி, அது விஜயாக இருந்தால் கூட என்னன்ற நாங்கள் விஜய் கட்சி நல்ல விஷயம்பா, நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் நல்ல விஷயம், அவன் 2 ரூபா கொடுத்தான், இவன் 1000 ரூபா கொடுத்தான், நீ எவ்வளோ தர, இப்படி வந்துட்டாங்க ஜனங்க. இதா அவன் கொடுத்தான்ல, நீ என்ன சொல்லு அப்படின்வாங்க. அதனால் இப்போ அந்த மாதிரி மக்களை இவர்கள் மாற்றி விட்டார்கள் அரசியல்வாதிகள். அதான் இப்போ எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாச்சுல பீகார்ல போட்டாங்க. இங்கே போகிறது 5000 ரூபா கொடுக்க கூட இங்கே முடியலையே. இப்போ தேர்தல் பொங்கல் பரிசு 5000 ரூபா கொடுக்குறதா நினச்சிருந்தாங்க, காசு இல்லையே. பீகாரில் நீங்கள் பார்க்கணும், அடிப்படையில் பீகாருடைய நேச்சர் என்னென்னா துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி. பெண்களை ரொம்ப அடிமையாக, இன்னும் கேட்டால் காசுக்கு விற்கிற ஏற்பாடு வரைக்கும் இருந்தது. கல்யாணம்லாம் சின்ன வயசு குழந்தைய கூட கொண்டு போய் விற்றுருவாங்க, பணம் இருக்கிறவங்க கட்டிக்குவான், ஒருத்தன் 5 கல்யாணம் கூட பண்ணுவான். பெண்களுக்கு பாதுகாப்புன்றது கிடையாது. 4வது, ஆண்கள் எல்லோரும் பெரும்பாலும் மது போதை, இந்த மாதிரி வன்முறை, மிகவும் பின்தங்கிய மாநிலம். அப்போ தொழில் வளர்ச்சியும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் நிதிஷ்குமார் போன்ற ஒரு லீடர், யார் நிதிஷ்குமார்? ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரியுமா? நீங்கள் 75ல் இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக ஒருத்தர் வந்தார், பெரிய தலைவர், ஜேபின்னுவாங்க. அவருக்கு கீழே இளம் துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸு, லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், முலாயம் சிங் யாதவ், இந்த மாதிரி விபி சிங், இந்த மாதிரி பல தலைவர்கள் அவர் கீழே, இந்த நம்ம ஊரில் சுப்பிரமணிய சாமி, இப்படி பலர் உருவானாங்க. அப்படி உருவானவங்கலாம் ஒன்று சேர்ந்து ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க 77ல். ஃபஸ்ட் டைம் இந்திரா காங்கிரஸை அகற்றிட்டு ஜனதா கவர்மெண்ட்டுன்னு ஒன்று உக்காந்துது சுதந்திரத்துக்கு பிறகு 77ல். 2 வருஷம் தான் இருந்தாங்க, அப்புறம் கவுந்துச்சு. அதில் அந்த லீடர், அவருடைய சிஷ்யன்களில் ஒருத்தர் தான் இந்த நிதிஷ்குமார். அவங்களாம் எப்படின்னா கொஞ்சம் எளிமையானவர்கள். இவர் கூட லாலு கூட இருக்கார். லாலு பண்ணுற ஊழல் இதெல்லாம் வெளியில் வராரு. ஆனால் அவர் என்னென்னா, ஏதோ ஒரு பீரியடில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு நல்ல தலைவர்கள் வருவாங்க, அவங்களுடைய திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள் அந்த ஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி விடும். இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் ஏதோ நீ ஒன்று செய்றியா நான் ஒன்று செய்கிறேன்னு ஏதோ ஒரு இதில் இன்றைக்கி தமிழ்நாடு ஓரளவு இருக்குது. அதுக்கு இவங்க 3 பேரையுமே நீங்கள் சொல்லலாம். அண்ணா கொஞ்ச நாள் தான் இருந்தார். அதே மாதிரி நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக இருக்கார். கடைசி 3 டேர்ம் இருக்கார்ல, அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறார். நீங்கள் ரொம்ப கேவலமாக சொன்னீங்க 10,000 ரூபா போட்டாங்கன்னு, அதுக்கு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிச்சார். பீகார் எலெக்ஷன் சொன்னாலே கண்ணு முன்னாடி வர்றது பூத் கேப்சூர், வன்முறை, துப்பாக்கி சூடு, கள்ள துப்பாக்கி, இப்படி தான். 6,000 ரூபா இருந்தால் ஒரு துப்பாக்கி போய் வாங்கிடலாம் பீகாரில். இங்கே 35,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்படி ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட இருந்தது, 5 வருஷம் முன்னாடி கூட இருந்தது. துப்பாக்கி வேணுன்னா நேராக பீகார் போனால் கள்ள துப்பாக்கி. இங்கேருந்து ஒரு டீம் ஜாங்கிட்டு இருக்கார்ல, பவேரியா கொள்ளையரசை போய் பிடிச்சார, அந்த ஜாங்கிட்டு போய் ஒரு தடவை பிடிச்சாரு. கள்ள துப்பாக்கி தொழிற்சாலையே அங்கே இருந்தது பீகாரில். அதை நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டினார்.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கரெக்ட் பண்ணார். அடிப்படையாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற மது, அதை எடுத்துட்டு மது விலக்கு கொண்டு வந்தார். இங்கே அங்கே சாராய கடை, பிராந்தி, ஒயின் ஷாப்பு எதுவுமே கிடையாது. அதை கொண்டு வந்தார். அதற்கு அடுத்து அதிகமாக பாதிக்கப்படுறது யார்? பெண்கள். அப்போ பெண்களுக்கு ஏற்ற திட்டங்கள், வேலை வாய்ப்பா, பெண்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ், பெண்களை சார்ந்த திட்டங்கள், பெண்களை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுற மாதிரி இது எல்லாம் வரும்பொழுது அதிகமான பெண்கள் அவர்களுடைய வீட்டில் வருமானம் வந்துச்சு. ஆண்கள் இன்றைக்கி அங்கே தொழிற்சாலை இல்லை, பல விஷயங்கள் இல்லாதனால அதிகமான ஆட்கள் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டுக்கு வர்றாங்க கஷ்டப்படுறது. அப்போது அதை மாற்றணுன்னு முதல்ல பெண்கள் லெவலில் கொண்டு வர்றார் ஒன்று. அதற்கு பிறகு அவர் பண்ணுறதுடைய முக்கியமான இது என்னென்னா, இங்கே இருக்குல்ல சுய உதவிக்குழு, அது மாதிரி அங்கே ஒன்று உருவாக்குறார். சகோதரின்னு பேர் அது ஹிந்தியில் ஏதாவது பேட்டி பேக்னா ஏதோ ஒன்று, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. அது இவங்க மகாராஷ்டிராவில் பண்ணது. அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு அமைப்பு. அந்த இது எல்லா பெண்களுக்கும் அந்த அமைப்பில் சேர்றாங்க. எல்லாம் அந்த சகோதரி அமைப்புகளில் இது எல்லாருக்கும் தொழில் தொடங்குறது, பணம் கொடுக்கறது, அதெல்லாம். இந்த தேர்தல் வரும்பொழுது உங்களுக்கு தேவை என்னது? பெண்களுக்கு பணம், அந்த தொழில் தொடங்குறதுக்கு பண்ணணும். அதை நிதிஷ்குமார் பண்ணார். 10,000 ரூபா, 2 லட்ச ரூபா தரோம், முதல் தவணையாக 10,000 ரூபா தொழில் தொடங்குறதுக்கு பண்ணுங்க. ஏற்கனவே இருக்குது அந்த அமைப்புகள், அதில் போடுறாங்க. அவர் என்ன பண்ணார்னா, நாங்கள் வந்தால் கல்லுக்கடை திறப்போம் அப்படின்னாரு. யார்? லாலு சன்னு. அதுக்கடுத்து அவரும் 3 லட்ச ரூபா தரேன்னாரு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் தரேன்னாரு. இது எல்லாம் அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் நடுவில். ஓட்சோர் அப்படி போயிட்டார். எங்கே போயிட்டார்ப்பா? லண்டன் போயிட்டார். மறுபடியும் வந்தார். ஓட்சோர் எங்கே போயிட்டார்? கனடா போயிட்டார். மறுபடியும் வந்து ஓட்சோர் இப்போ எங்கே போயிட்டார்? சிகாகோ போயிட்டார். ராகுல் காந்தி SIR ஓட்சோர். என்ன ஓட்சோர்? ஒரே வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் இருந்தால் அதை யார் நீக்கணும்? தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் நீக்கிறது தானே SIR. இல்லை ஒத்துக்க மாட்டோம். ஓட்சோர். ஜனங்களுக்கு அது தேவையா? ஜனங்களுக்கு எது தேவை? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். கல்லுக்கடை வரணுமா? வரக்கூடாது. மது விலக்கு. பெண்களுக்கு உழைக்கிறதுக்கு அவங்க சுய உதவிக்குழு, பணம், அதெல்லாம். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க? நிதிஷ் தானே கொண்டு வருவாங்க மறுபடியும். நீ ஓட்சோர்னா அப்படியே போ ரசான்ட்டாங்க. அப்படியே போ, சிக்காகோ போ, லண்டன் போ. இருக்கிற அந்த தேஜஸ்வி பாவம், அவர் 75 சீட் வச்சுருந்தார். 25 சீட் ஆக்கி விட்டு வரட்டா. இந்த படத்தில் வடிவேல சீட் ஆடுவான் தெரியுமா? ஒருத்தர் சீட் ஆடிட்டு இருப்பார், ஜெயிக்கிற மாதிரி இருப்பார். இந்த காடை போடு, அந்த காடை போடுன்னு தோக்க விட்டு போவானா, அந்த மாதிரி தோக்க விட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. அதனால் நீங்கள் ரொம்ப அந்த 10,000 கொடுக்குறத அந்த மாதிரி கேவலமாலாம் சொல்லக்கூடாது. அது உதவி பண்ணுறது. நீங்கள் எங்கே பிரச்சனை வருதுன்னா, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, இங்கே மகளிர் உரிமை தொகை, அது எதுக்குமே யூஸ் ஆகாது. 1000 ரூபான்றது இன்றைக்கி 2 நாள் வீட்டு செலவு. ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 நாளைக்கு வீட்டு செலவு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கீங்க. ஒரு கஷ்டப்படுறவன் 500 ரூபா 400 ரூபா குடிக்கிறான். அப்போ ஒரு வீட்டுடைய வருமானம் மாதம் 12,000 ரூபா 10,000 ரூபா அங்கே போயிடுது. ஆனால் 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. கரண்ட்டு பில்லு 4 வருஷம் ஏடிஎம்கே ஏற்றாமல் இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்றி 1,500 ரூபா கட்டுற இடத்துல நீங்கள் 4,500 ரூபா கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்துன்னா யூஸு? விலைவாசி ஏற்றி அது என் கை விட்டு போகுது. அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்போது இப்போ டிஎம்கே என்ன பண்ணுவாங்க? மக்கள் பிரச்சனை எப்படி பேச முடியும் அவங்களால? பிரச்சனையே அவங்களால தானே. அதனால் மக்கள் பிரச்சனையும் பேசாமல் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை பாரு பிஜேபி அப்படின்னு ஆன்டி மோடி இதெல்லாம் காமிச்சிட்டு அதை ஓட்டாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு எந்த வகையெல்லாம் இருக்குது? ஓட் ஷோரை இங்கே தூக்கின்னு வந்தாங்களா? வாக்கு திருட்டுன்னாங்க. என்ன ஆச்சு? 100% முடிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, உங்களுக்கு வந்துச்சா ஃபார்மு? ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? வீட்டில் கொடுத்துட்டாங்கல்ல. ஏதாவது கஷ்டம்? திரும்ப ஃபோன் பண்ணிட்டே நீங்க பிறக்கும் போது அப்பா அம்மா எங்க இருந்தாங்க, எங்க ஓட் போட்டாங்க அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ண மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். அவ்வளோதானே, முடிஞ்சிச்சுல்ல. இப்போ நாளைக்கே உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். அதில் உங்கள் ஓட்டு இல்லைனா கூட நீங்கள் மறுபடியும் ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதில் எங்கே இது இருக்குது? இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றினாங்களா? ஜனங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. எப்பா ஓட்டு இது வந்துச்சாப்பா, வந்துச்சு, ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு, அவள் தான். அப்புறம் அந்த ஓட் ஷோரு அவன் கிடக்குறான்னு விடு, அவ்வளோதான். அப்படி தானே ஆயிடுச்சு. 99
96% முடிச்சிட்டாங்க. இந்த 19ஆம் தேதி எல்லாத்தையும் அப்லோடும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 19ஆம் தேதி பட்டியலே வரப்போகுது. அதை எடுத்து நீங்கள் போய் அங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போய் உங்கள் எபிக் நம்பர், உங்கள் ஸ்டேட்டு சர்ச், உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு காமிச்சிடும். இந்த வார்டு என்ன நம்பர் எல்லாத்தையும் காமிச்சிடும். இன்றைக்கி அந்தளவு விஞ்ஞானம் போயிடுச்சு. ஆனால் இவங்க பார்லிமெண்ட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட் ஷோ சார், ஓட் ஷோ இன்றைக்கும். ஆனால் எதுக்கு சண்டை போடணும்? மேகதாட்டு அணை, கர்நாடகா காவிரியில் புதுசாக ஒரு அணை கட்டுறான். அதை தடுக்கணும். அதுக்கு பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும். பண்ணுறீங்களா? சரி, அது தடுக்க கூட வேணாம். நீங்கள்லாம் இந்தியா கூட ஒன்றா போய் தானே சம்சா சாப்பிட்றீங்க பார்லிமெண்ட்டில். அப்போ ராகுல் காந்தி உங்கள் பிரதர் தானே, சொல்லி நிப்பாட்டலாம்ல. தெரியுதா ரெட்டை வேஷம்? இதுதான் விஷயம். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொன்ன திமுக இப்போ பாஜக பெயரை கேட்டு ஏன் பதறாங்க? பாஜக வலுவாக உள்ளே வருகிறது. அதிமுகவுடன் கூட்டணி சேர்றதுனால பலமாக இருக்கிறது. அந்த பலம் வந்து இவர்கள் ஆட்சியை வீழ்த்துற அளவு போகுது. இன்னும் விட்டால் தாவேகாவையும் உள்ளே இழுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. உடஞ்சி போன ஏடிஎம்கே ஆட்களையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுது. இது எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த டிஎம்கேக்கு பலகீனம், டிஎம்கே தோக்கிறதுக்கு காரணமாக அமையும். அந்த பயத்தினால அவங்க வந்து பதறுகிறார்கள். எங்களுடன் பல கேள்விகளுக்கு பதில் அமைத்ததற்கு நன்றி சார்.